விஜய் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுமா. ஆட ஆரம்பிச்சாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. அதுவும் மதுமிதா இருக்காங்களே பெங்களூர்ல வந்து இது மாதிரி 4 ஷோ வின் பண்ணிருக்காங்க. 4 வீடு வின் பண்ணி 3 வாடகை விட்டு ஒன்றுல தங்கி இருக்காங்க. என்ன மதுமிதா சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தை மறந்து விட்டேன். உன்னல் கொலுசில் அது தொலைந்ததென்று காலடி தேடி வந்தேன். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூஸ் வந்துட்டே இருக்கான் போடுறா. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த மறந்து விட்டேன். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? லூஸ் இல்லனே மென்டல். ஸ்டாப், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஃபீலிங் இப்ப என்ன தெரியுமா, என் பாட்டை விட்டு நீங்க பாக்கி எல்லாம் பாடுனீங்களே, அவரோட பாட்டு நானா என்ன கொடுத்துற நீ அந்த மாதிரி பாடலன்னு அவருக்கு ஒரு மன. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஒண்ணு கொஞ்ச நாள் பாடினா எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் நடந்திருக்கும். அதாவது ஒரு வாத்தியார் வந்து கெஸ்ட வெட்டினதா சரித்திரமே இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. பயப்படாத பயப்படாதா. நானே சொல்ல மைக்க தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்கோ. எத்தனை குஷ்பு? வாவ் கட் 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 கட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற வர நிறுத்துற அவனை. அத பார்த்துட்டு பாய்ஸ் எல்லாரும் இந்த பாட்டு எப்படி பண்ணனும்னு நாங்க காட்றோம்னு அங்க இருக்கிற 5 பேருமே துடிச்சு போய் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் இல்ல பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. பி வாசு சார் போங்க. பி வாசு சார். ஆமா, படத்தோட டைரக்டர் நீங்க தானே, போங்க. இங்க பாருங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். அந்த படத்துல வர பாட்டு தில்லு பரு ஜானே டான்ஸ் ஆடுகிற தில்லு பரு ஜானே. இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அந்த பாட்டு பாடுங்க. ஏன் மேல தப்பு இல்ல, நீங்க பாட்டு தப்பா போட்டுருக்கீங்க. அப்படியா? புஷ்பா 2ல ஒரு ஸ்டெப் வரும், அது போடுவீங்களா சார்? புஷ்பா 2ல. புஷ்பா 2 கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? பெரிய 3 லெஜெண்ட்ஸ் இருக்காங்க சார். லெஜெண்ட்ஸோட சேர்ந்து 2 லெஜெண்ட்ஸ் வராங்கன்னு எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நாங்க அந்த லெஜெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றோம். 2 பேரும் கொஞ்சம் சைடுல வெயிட் பண்ண முடியுமா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க மேடம் சார் ஆங்கர், ஷோ ஆங்கர் பிரியங்கா. யாரோ 2 ஆங்கர் இருக்குன்னு சொன்னாங்க, அவங்கள வர சொல்லுங்க. நீங்க போய் ஓரமா கரெக்டான ஆளியா? தம்பி நீங்க இது எது தண்ணி மாப் போடுறியா? அது வந்து சொல்றா நாங்க அது இது தண்ணி எடுத்து குழந்தைங்கள பிஸ்கட் அந்த வேலை. தேவைப்படும் போது கூப்பிடுறோம் போங்க. நக்கல்யா அவனுக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். லான்ச் ஆகி சிறிது நாட்கள் மட்டுமே ஆகுது. கெமிஸ்ட்ரி வந்து இந்த பாட்டு போட்டு நம்ம செக் பண்ணிடலாமே. கண்டிப்பா.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலை. இந்த ஜோடி புதுசுன்றனால வெக்கப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. மதுமிதாக்கு கெமிஸ்ட்ரி அது செட் ஆக மாட்டேங்குது. நான் மாக்காப்பா எனக்கு தெரியும். உனக்கு இப்ப இது செட் ஆகும்ன்றதுனால நீ இது எப்படி பண்ணணும்ன்றது மதுமிதாவோட ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுற. அதுதானே இதெல்லாம் நடக்குமா நினைச்சது. நடந்துருச்சு. இதை எண்ணி எண்ணி எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? உலகை ரசிக்க வேண்டும் நான் போன்ற பெண்ணோடு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். குட், அமேசிங், கிரேட். மியூசிக். வந்து வீணை தன்னையே கையில் ஏந்திடும் ஞானவல்லியே நீ. வெள்ளை தாமரை பூவில் மேவியே அள்ளும் செல்வியே நீ. என்னால நம்ப முடியலடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எந்த வாக்கு மேடையில் என்று ஆடும் வாணியே. சார் வடகரி தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? நான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. ஆஸ்திரேலியால ஒரு குதிரை ஒண்ணு. உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களா? குதிரை ஒண்ணு ஓடிட்டே இருந்தது. நடுவுல ஒரு குழந்தை வந்தது, குட்டி குழந்தை இந்த மாதிரி. உடனே அந்த குதிரை அந்த குழந்தைய கைய கடிச்சிச்சான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஏன் சொல்லு, நீ சொல்லு. ஏன்? ஏன்னா குழந்தை குதிரை கையை கடிக்க முடியாதுல்ல. இல்லம்மா, ஏன்னா அவன் கொள்ளு பேரனா, அதான் கொள்ளு நினைச்சு கடிச்சிருக்கு. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தனா ராமரையா காதல கற்பூரம் ஏத்தி ஒரு பூஜை பண்றாரு. எல்லாரும் வந்துருங்க. நாட்டு அருமையா இருக்குயா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அருமையா இருக்குயா. உள்ள இருக்கிற முடியெல்லாம் பொசுங்கிடும்.